ஹாய் கைஸ், இன்னைக்கு சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 6 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் வந்து ஜின்மு கூட வந்து ரைட்டுக்கு போயிருப்பாங்க ஒரு 6 பேர். அவங்களாம் வந்து அந்த 6 பேரும் எல்லாருமே வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தவங்க கேட்பான், ஏன் பாசனம் அவங்கள கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, டே முட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வந்து அவங்கள மட்டும் நம்ம அங்கே கொல்ல ட்ரை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கேன், அந்த பாஸ் எல்லாம் வந்து எந்திரிச்சிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை நம்மளாலே சமாளிச்சிருக்க முடியாது, அது நம்மளே கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருப்பான். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் உள்ளார இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரா இருந்தால் அது கொண்டுட்டு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம போய் அந்த மானா கிறிஸ்டலு அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே பாஸ், அப்பனா வந்து நான் திருப்பி வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணணுமா, மேஜிக்கால சீல் பண்ண கேட்டை அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் யோசிச்சு, இல்லை நம்ம வந்து வேற வழியா உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. ஓ அப்படி, அப்போ வந்து அப்பயும் வந்து அந்த சிலந்தி வந்து தூங்கலைன்னா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அப்போ வந்து அவன் சொல்லுவான், இன்னொருத்தவன் இருக்கான்ல ஜென்வோ கூட போனவன், ஜோ ஜென்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போட்டிருக்க ஷீல்டு சரி ஹார்மோன் சரி அது ரொம்ப விலைமதிக்க முடியாது, 100 மில்லியன் கிட்ட வரும். ஸோ அதனால நம்ம அதை எடுத்துடணும். அது இல்லாமல் அவனை பற்றி சர்ச் பண்ணேன், அவன் வந்து பெரிய இடத்துல உள்ளவனாமா. ஸோ அதனால அவங்க வந்து பகச்சிக்க கூடாது, நம்மளும் அந்த இடத்துல இருந்த மாதிரி காட்டிக்கணும், இல்லாட்டா நம்மளை வந்து கொன்றுவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஜின்வும் அவனையும் தான் காட்டுவாங்க. ஜின்வு வந்து இதை பார்த்துட்டு இதை நம்ம தான் கொண்டாகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இது வெறும் சி ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். டைம் அவன் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். லாஸ்ட் டைம் வந்து நான் போய் அந்த ஸ்னேக்கை கொன்னது அது டி ரேங்க் மாஸ்டரு. ஓகே, அதை ஒரு தாட்டி கொண்டு இருக்கும். அப்புறமேட்டு வந்து இன்னொரு ஒரு டி ரேங்க் மாஸ்டர் வந்து சிங்கிள் அட்டாக்ல வந்து அந்த உடஞ்ச கத்தியை தூக்கி போட்டு உடச்சிருப்பான்ல போன சீசன்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது வந்து சி ரேங்க் தானே, இதையும் நம்ம வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி போய் யோசிச்சுட்டு இருப்பானா. ஃபர்ஸ்ட் இதோட வீக்னஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, நம்ம அட்டாக் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண போவான். அப்படிக்கு வந்து வேகமாக ஓடிட்டு அதோட வீக்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். எந்த இடத்துல அட்டாக் போட்டாலுமே வந்து அதுக்கு ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும். நெக்ஸ்ட் சீன் வந்து ஹண்டரோட ப்ரெசிஷன் தான் காட்டுறாங்க. அவன் வந்து சீட்டில் ஏறி உட்காந்துட்டு, இந்த கவர்மெண்டோட தொல்லை தாக்க முடியலப்பா, அந்த மாநகரில் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, நானும் வந்து எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லிட்டேன், இப்போ வேணுன்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து ஓகே சார், அவங்க நீங்கள் எந்த ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து பின்னாடி இருக்க பிரச்சனை சொல்லுவான், அப்போ நம்ம ஒரு சோலோ மேட்ச் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் வந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஜின்னுவை கட்டுவாங்க. ஜின்னுவை வந்து திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த அட்டாக்ல ஒன்றுத்துல கூட வந்து இதாகாது. அவன் மாதிரி அந்த சிலந்தையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அதுலேருந்து வந்து டாச் ஆகிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அந்த டைம் வந்து இது எல்லாத்தையும் வந்து அவன் பார்த்துட்டு, ஜாயின் புதுசாக இருந்திருக்கான அவன் பார்த்துட்டு, என்னடா இவன் வந்து இவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சிருக்கானா, நம்மளே கொண்டுருவானா அப்படி ஃபால் ஹக்கரா அவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதோட பயந்துருவான். ஐயோ இவங்க கையில மட்டும் மாட்டினானா நம்ம ஜோலி முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பயந்துட்டு பின்னாடி போவான். அதுக்கப்புறம் ஜின்வும் வந்து இது சண்டை போட்டுட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை இவன் கண்டிப்பா ஃபாலிங் ஆக்கர் தான், அதனால நம்ம வந்து சாவதான் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான். ஜின்வு பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ரொம்ப அரண்டுருவான். ஆத்தாடி, இவகிட்ட நம்ம எதுவுமே வச்சுக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜின்வு வந்து இதோட வீக் பாஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அது இல்லாம பிளாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பவர்ஸ் வந்து கம்மியாகவும் அதிகமாகும். அதுல வந்து 70க்கு மேலே போயிட்டுனா அவனால மூவே பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு அந்த டிராகர் இருக்குல்ல, அந்த ஸ்னேக்கை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டிராகர் எடுத்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது வந்து பாய்சன் அட்டாக் இருக்கும். அதை வச்சு இதை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும், இதோட வீக் ஸ்பாட் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிருவான். அதில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், பட் ஆனால் அட்டாக்கே பண்ண விடாது அது. அதுவும் வந்து பாய்சன் ஆசிட் எல்லாத்தையும் வந்து துப்ப ஆரம்பிச்சிடும். இவர் ஜின்வும் வந்து சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக போனால் தான் சரி வரும், ஸ்பீடாக போனால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் ஒன்று யூஸ் பண்ணுவான். ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். பட் ஆனால் அதுலேருந்து அது எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும், அதோட வீக் ஸ்பாட்லேருந்து அடிக்க விடாம. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல போய் அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் அதில் வந்து அவனோட பாய்சன் ஸ்கில் வந்து அன்அக்யூபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால வந்து அவன் திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு இருப்பான், திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருப்பான். இதை வச்சு பார்த்துட்டு, இவனடா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான், இவங்கிட்ட நம்ம எதுவுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான். அப்புறமே ஜின்வோ காட்டுவாங்க. ஜின்வோ வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபுல் பவர் வந்து எடுத்துட்டு அவன் அட்டைக்கு போய்கிட்டே இருப்பான். அந்த டைம் வந்து அவனால முடியாது, என்னன்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாயிரும். அவனோட பவர் வந்து 70 கிட்ட வந்துடும். அதோட வந்து ஒரு ஸ்லாஷ் தான் கொடுக்கும். அது அவன் போய் அதோட சவத்தோட சவர ஒட்டிப்பான். அதுக்கப்புறமேட்டு ஃபுல் ரெக்கவரி, அதோட டெய்லி கொஸ்டில் அவரோட ஃபுல் ரெக்கவரி வச்சு தான் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அந்த டைம் அட்டாக் பண்ணும்போது ஃபுல் ரெக்கவரி வந்து யூஸ் பண்ணுவான். அதோட வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இதெல்லாம் வந்து அவன் பார்த்துட்டு அரண்டுருவான். டேய் எப்படா அவன் இப்பதான் பவர் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன திடீர்னு வந்து இவ்வளோ பவரோட இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவனோட வீக் ஸ்பாட்ல வச்சு அந்த இடத்துல பாய்சன் வந்து யூஸ் பண்ணிடுவான் கண்ணில் கரெக்டாக. அதனாலேயே வந்து அந்த சிலந்தி அப்படியே செத்துரும். செத்ததுக்கு அப்புறமேட்டு
திருப்பி திருப்பி கொண்டுகிட்டே இருப்பான். மொத்தம் 3 தாட்டி கொல்லுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு லெவலப் ஆயிரும். டெவலப் ஆனோனே இதெல்லாம் இவன் பார்த்துட்டு, "சார் தண்ணி வேணுமா சார்?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பான். யாரா இவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அதை கொண்டு அதோட மேஜிக் கிறிஸ்டல் எடுத்துருவான் அவன். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதையே பார்த்துட்டு இருப்பான் அந்த மேஜிக் கிறிஸ்டலே. ஏன்னா இதுல வந்து அவனுக்குன்னு ஒரு டஞ்சன் இருந்தா அந்த டஞ்சன்ல இதை வந்து கில் பண்ணியிருந்தானா அவனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. எந்த ரிவார்டுமே இல்லையாடா இதுல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் வந்து தண்ணி கொடுப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த தண்ணி குடுத்து அவன் வந்து ஜின்னு வந்து வாங்கி குடிச்சிருவான். ஆனா வந்து அந்த தண்ணி குடிக்கும் போதே வந்து இவனுக்குலாம் கையெல்லாம் நடுங்கும். கையவே தொட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நானே வெட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வெட்ட ஆரம்பிச்சிருவான் மானா கிறிஸ்டல்லாம். சரி ஓகேடா நீ பாருடா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். அதை அப்புறமேட்டு அந்த 6 பேர் வந்து உள்ளார வந்துருவாங்க. இந்த பாஸ் மாஸ்டர் யாரா கொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா, கண்டிப்பா நீ கொண்டிருக்க மாட்டான், அவன் தான் கொண்டிருப்பான், ஏன்னா அவன் தான் டி ரேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்புறமேட்டு இந்த சைடு பிரசிடண்ட்டை கட்டுவாங்க. பிரசிடண்ட் வந்து அவனை அடிக்க ஒவ்வொரு அடியும் வந்து டாச் பண்ணிட்டு எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அண்டர்னாலே வந்து நிறைய வந்து சேஃபா இருக்கணும், அதுவும் வந்து ரைடுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா யார் எந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க, யார் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. இந்த சைடு வந்து அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண வந்துருவாங்க. அந்த 6 பேர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜின்மு வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறமேட்டு அந்த டி ரேங்க் கண்டு இருக்கான்ல அந்த ஜினுவோட ஃப்ரெண்டு, அவன்கிட்ட வந்து நீ உனக்கு கொன்னுட்ட அப்படின்னா நான் வந்து அவனை ஃப்ரீயா விட்டுறேன் இந்த இடத்துலயே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அவன் தான் வந்து ஜினுவை சண்டை போட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பானே. அதனால வந்து ஜினுவு மேல மட்டும் கையே வச்சிடக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் நீ கொல்லு அப்பதான் அவனை வந்து ஃப்ரீயா விடுவேன், இல்லட்டா வந்து அவங்க 2 பேரையும் நாங்க கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் வாள் எடுப்பான். ஆனா வந்து ஜின்னு சைடு வைக்காம இவங்க 6 பேரை எதிர்த்து நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு வந்து அவங்கலாம் வந்து ஓ அப்படியா அப்போ உங்க 2 பேரும் சேர்த்தே நாங்க கொல்றோம், 2 பேரும் சேர்ந்தே சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜின்னுவுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். என்ன கொஸ்டின்னா, இந்த 6 பேரை கொல்ல சொல்லி கொஸ்டின் வரும். என்னடா இது இந்த 6 பேரை கொல்லணுமா, என்னால எப்படி கொல்ல முடியும் ஒரு மனுஷனை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த மேஜிக் யூசர் வந்து ஜின்னுவை ஒரு அடி அடிப்பான். அவன் அப்படியே செவத்தோட செவரா போய் ஒட்டிப்பான். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பவரா இருக்கும். அப்புறமேட்டு ஒரு புதுசா ஒரு பொண்ணை கட்டுவாங்க. அது வந்து அந்த பொண்ணு வந்து ஒயிட் டைகர் கில்ல இருக்கும். அப்புறமேட்டு இந்த 2 பொண்ணுங்களும் வந்து நம்ம சாயா இருக்கால அந்த கில்ல இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த கில்டு எப்படி இருக்கு, சாயா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இவ சொல்லுவா, சாயா வந்து ஒரு ரைடுக்கு போயிருந்தாங்க ஏறாங்க ஜண்டனுக்கு. அந்த ஜஞ்சன்ல வந்து அவளே வந்து முக்காவாசி எடுத்து முடிச்சுட்டா. அவ ஃபைட் பண்ணதை பார்த்தா இவ கேப்டனா இருக்க ரொம்ப தகுதியானவ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா சரி ஓகே, பட் நாங்க எந்த ரைடுக்கு போகல, பட் எங்களோட கில்டும் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட பேசிட்டு அதோட கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் ஒயிட் டைகர்ல இருக்க கில்ல ஒரு பொண்ணு இருப்பாளா, அவ வந்து சொல்லுவா, ஒரு டஞ்சனுக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் உயிரோட தப்பி வந்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுவை அடிச்சதுக்கு காட்டுவாங்க. ஜின்னுவை போய் சவத்தோட சவர ஓட்டிட்டு இருப்பான். அப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், ஸ்ட்ராங்கானவங்க தான் இங்க உயிரோட இருக்கணும், ஸ்ட்ராங்கானவங்க தான் இங்க உயிரோட இருக்கணும், அப்போ இது என்னோட 2வது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஸ்டத்துல சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல ஸ்ட்ராங்கானவங்க மட்டும்தான் உயிரோட இருக்கணும், நான் தான் இங்க உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நிற்பான். அதோட வந்து என்னடா அவன் அடிக்கடிக்கு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதோ வந்து அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த 6 பேர்ல ஒருத்தன் வந்து முன்னாடி வந்துட்டு, டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பானா. என்னை கொல்ல வந்தீங்களடா, உங்களை நான் கொல்ல போறேன் தயாரா இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்ப வந்து ஒருத்தன் தோல் மேல கையை போட்டுட்டு, டேய் நீ ஈராங்கன்று நீ வந்து எங்களை கொல்ல போறியா அப்படின்னு சொல்லுவான். ஜின்வோ அவனோட டாகரை எடுத்து ஒரே ஸ்லாஷ் தான், அவன் கழுத்து 2 துண்டாயிரும். இது அவங்க எல்லாம் பார்த்துட்டு, எப்படா இது நடந்துச்சு, அவன் டீராங் கண்டுடா, எப்படா இந்த ஈராங் கன்று கொன்னான், அதுவும் இல்லாம இப்படி வந்து டேகர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஜின்வுக்கு வந்து ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். என்னன்னு பார்த்தா அவங்களோட ஹார்ட் பீட் வந்து நீ ஸ்டாப் பண்ணி, இல்லாட்டினா உன்னோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதில் கொஸ்டின் வந்திருக்குமா. சரி ஓகே இவங்களை கொன்னா தான் சரி வரும் போல அப்படின்ட்டு அட்ட செகண்ட்ல கண்ணை மூடி கண்ணதுக்குள்ள அவங்க அப்படியே கொல்ல ஆரம்பிச்சிருவோம் எல்லாரையும். பார்த்தா வந்து 2 பேரை ஃபர்ஸ்ட் கொண்டுருவான். அதுக்கப்புறமே 2 பேர், மொத்தம் 4 பேர். அதுக்கப்புறம் டோட்டலா பார்ப்பான் 5 பேரை கொண்டிருப்பான். அதுல இது இவெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு அரண்டுருவான், யாரா வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அதுல ஒருத்தன் லீடர் மட்டும் இருப்பான்ல, அவன் மட்டும் தப்பிச்சுட்டு இருப்பான். டேய் நான் ஒன்றும் டீராங் கண்டுலடா, நான் சீராங் கண்டுடா, இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து பாஸ் மாஸ்டர் சண்டை போட்டிருக்கான், இவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்கான், ஸோ அதனால கண்டிப்பா வீக்கா தான் இருப்பான். இவன் நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அட்டாக் பண்ண வருவான். ஆனா ஜின்வோ அசால்ட்டா வந்து எல்லாத்துலேருந்து டார்ஜ் ஆகிட்டான். அவனையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் ஒரு சைடு. அடிச்ச அடியில அவனுக்கு வந்து பாய்சன் வேற ஏறிடுமா, இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி சவத்தோட சவரா வச்சு சாச்சி அதை கொல்ல போவான். அப்ப வந்து கொன்றாத என்ன, என்னை மட்டும் சேஃபா விடு விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான், கெஞ்சிட்டு இருப்பான். ஏன்டா நான் கெஞ்சும் போது நீ என்னை விட்டியாடா, இப்ப நான் மட்டும் இருக்கடா உன்னை விடணும், நான் ஒண்ணு வீக்கஸ்டான அன்று இல்லடா, நான் தான்டா இப்ப ஸ்ட்ராங்கஸ்டான அன்று, நான் தான், இது வந்து என்னோட 2வது லைஃப்டா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
இவன் கத்துவான், டேய் விட்றா என்ன அப்படின்னு சொல்லி, இல்லாட்டினா என் அண்ணன் வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இருந்தா என்னடா உன் அண்ணன் அப்படின்னு சொல்லி அவனே வெட்டி கொன்றுவான். இது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டுக்காரன் பதில் ஒரு சைடு பயந்துகிட்டே இருப்பான், என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளில வந்து அவன் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த டீராங் கண்ட்டு தான் வந்து எல்லாரையும் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் வந்து பாஸ் மாஸ்டர் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்னாங்க. அப்போ வந்து ஜின்வுக்கு வந்து ஒரு ஸ்கில் ஒன்று கிடைக்கும். இந்த ஸ்கில்லை பார்த்துட்டு சரி ஓகே இதாச்சும் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இதாக இருப்பானா. சரி ஓகே, நீங்கள் வந்ததுக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இவர் தானே வந்து பாஸ் மாஸ்டர் கொண்டாங்க, ஸோ அதனால் வந்து அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து வெளியில் வந்துட்டு இவன் தேங்க்யூ சொல்லுவான், என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவானே. சரி ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி விட்ருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட லாஸ்ட்டில் இதை சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இங்கே வந்து அமெரிக்காவில் ஒருத்தவனை காட்டுவாங்க, அவன் தான் வந்து அவனோட அண்ணன். ஸோ அதனால் பழிவாங்க வருவாங்க கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில்.